அரக்கோணம் தொகுதியுடைய பாமக வேட்பாளராக அரக்கோணம் தொகுதி தீவிரமாக வாக்கு நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்து வருகிறேன். பல்வேறு இடங்களில் மக்கள் பெரும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எனக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். எல்லா வாக்குச்சாவடிகளும் வாக்காளர்களிடம் சொல்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேர்தல் இன்றைய தினம் அமைதியாக நடைபெற வேண்டும். குறிப்பாக இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய திருத்தணி சட்டமன்ற தொகுதி குமாரராஜப்பேட்டை 34-32 வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை செய்திருக்கிறார்கள். தேர்தல் அரசு அதிகாரிகள் வந்து சந்தித்தால்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறுகிறார்கள். உடனே நான் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியிடம் உடனடியாக புகார் தெரிவித்து அங்கு மக்களை சந்தித்து அந்த தேர்தல் நடப்பதற்கு வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பகுதி முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரிகளை அங்கே அனுப்பி உடனடியாக அந்த சுமூக தீர்வை காண்பதற்கு செய்து தவறுகிறார்கள். இது தேர்தல் அதிகாரியிடம் இதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். இதே தினம் தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அதற்கான அலை இப்பொழுது வீச தொடங்கியிருக்கிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக 400 இடங்களுக்கு மேல் பெற்று அவர் வெற்றி பெறப் போகிறார். ஜூன் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு என்பது தமிழ்நாட்டினுடைய அனைத்து செய்தித்தாளுடைய தலைப்புச் செய்தியாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிந்தால் வெளிவர இருக்கிறது. இந்த அரக்கோணம் தொகுதியில் எத்தனை கோடிகளை கொண்டு கொடுத்தாலும் ஜெகத்ரட்சகன் வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலை உருவாகி பாட்டாளி மக்கள் கட்சி அரக்கோணத்தை 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைப்பற்றியது என்ற சரித்திரத்தை படைக்க இருக்கிறோம். எங்கே சென்றாலும் மக்கள் பெருமளவில் நமது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் ஆதரவான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. வெற்றியை எங்களுக்கு காட்டுகிறது. இதுவரையில் தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக என்று இல்லாமல் நடுநிலையோடு அவர்கள் செய்யப்பட வேண்டும் என்று நான் அரக்கோணம் சட்டமன்ற முளியம்பாக்கம் பகுதியில் உள்ள திமுகவினர் அராஜகம் செய்து வருகின்றனர். முளியம்பாக்கத்தில் திமுகவினர் எல்லாம் உள்ள போட்டுட்டு ஒரே அராஜகமாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து இப்பொழுதே வந்து விரக்தியின் திமுகவினர் அங்கங்கே சட்டம் போட்டு கூச்சல்